வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரமில் தாங்க இருக்கோம். இப்போ நம்ம எங்கடாயும் அதுக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். ஆர்டர் போட்டாங்களான்னு நினைக்காதீங்க, இன்னும் ஆர்டர் போடலைங்க. நம்ம இப்போ சாய்பாபா காலனி போகிறோம். எதுக்காகனா நம்ம மாப்பிள்ளையை கூப்பிட போகிறாங்க. ஆமாம், நேற்று அவன் நம்ம கூட இருந்தனால அவன் கொஞ்சம் ஜாலியாக இருந்தேன், எதுவும் அவ்வளோவா தோணலடா, வீட்டில் இருந்தாலே கடுப்பாகுது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். சரி இன்றைக்கும் வரண்டா, கூப்பிட்டு போடா அப்படின்னா சரி பரவாயில்லன்ட்டு நானும் கூப்பிடலான்னு போகிறேங்க. ஏன்னா நம்மளும் எப்படியோ 2-3 மணி வரைக்கும் ஓட்டுவோம். என்ன அவங்க அம்மா தான் என்னை திட்டுவாங்க, திட்ட மாட்டாங்க, என் கூட தான் இருக்கான்னா அவனை விட்டுருவாங்க. வேறு யாருக்கும் 10 மணிக்கு மேலே நின்று இருந்தானா தான் திட்டுவாங்க. அது பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா அவனுக்கும் இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும், நம்மளும் யூடியூப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும், நார்மலாக வேலைக்கு போகிறதே போயிட்டு எல்லாரும் மாதிரி இருந்தக்கூடாதுன்ட்டு தான் அவனுக்கும் ஆசை. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கூட இருந்தாலும் அவன் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிறான். நானே கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், 2 பேரும் சேர்ந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவனையும் நம்ம கூட இருந்தோன்னா நம்மளுக்கும் ஒரு கம்பெனி கால் இருக்க மாதிரி இருக்குங்க, அவனுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான், ஏதோ ஒவ்வொரு விஷயம் புதுசாக கற்றுப்பாங்க. ஸோ அதான் அவனுக்கு கூப்பிடலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நம்ம இப்போ என்ன சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம்னா 30 நாளில் நம்ம 15,000 ரூபா ஏர்ன் பண்ணணுங்கிற சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 15,000 ரூபாயை நம்ம டே டைமில் ஓட்ட போகிறதில்ல, போய்க்கணும் டே டைமில் ஓட்ட போகிறதில்ல, நம்ம நைட் டைம் மட்டும்தாங்க ஓட்டிகிட்டு இருக்கோம். காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு 9 மணிக்கு முடிச்சுட்டு, நைட்டு முடித்த கையோட நம்ம 9 மணிக்கு ஸ்விக்கி ரேப்பிடோ ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஆர்டர்ஸ் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கோங்க. ஸோ அதில் நம்ம 30 நாளில் 15,000 ரூபா சம்பாரிச்சு காட்டணும் அப்படிங்கிற சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இதில் இன்றைக்கி டே 15, டே 14 வரைக்கும் நம்ம டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா நம்ம 5,000 சம்திங் ஏதோ ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. ரிமைனிங் நம்ம 9,360 ஏதோ ஓட்டணும். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, நான் கீழே உங்களுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நான் பிக்சர் போடுறேன். அது மட்டும் நம்ம இன்னும் ரிமைனிங் இருக்க 16 நாளில் ஓட்டணுங்க. 16 இல்லை 15 நாள். ஆமாம், இன்றைக்கி தான் டே 15 ஆச்சு இல்லைங்க. ஸோ இன்னும் அப்போ 15 நாள் தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்க, நான் போய் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நான் மிச்சதெல்லாம் போயிட்டேன். இப்போ நம்ம மாப்பிள்ளையை கூப்பிட்டு நம்ம வந்தாச்சுங்க. இப்போ இது நம்ம ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ரேப்பிடோவில் ஸ்விக்கியில் தனியாக இன்னொரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ரேப்பிடோவில் எங்கேன்னா இங்கே டென்மார்க் தான், அதுக்கு ஆப்போசிட்டில் வெளியே தான் நின்றுருக்கேன். அங்கே வாங்கிட்டு நம்ம சீர்நாயக்க மலையத்துக்கிட்ட கொடுக்கணுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் வாங்கினது எங்கேன்னா அது ஆர்எஸ்புரமில் வாங்கிட்டு நம்ம போய் சித்தாபுதூரில் கொடுக்கணுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலன்னா, நம்ம ரேப்பிடோவில் போட்ட ஆர்டர் நம்ம ஒரு 5 நிமிஷம் பக்கம் வெயிட் பண்ணிட்டோம். ஸோ இது டக்குன்னு ரெடி ஆயிரும். இங்கே சீர்நாயக்க மலையும் பக்கத்தில் தான் இருக்குது, 3 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் ஒரு 10 நிமிஷத்துல வச்சுக்கோங்க. அங்கே ஃபுட் ரெடி பண்ணிடுவாங்க ஸ்விக்கியோடதில். அங்கே வாங்கிட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக ராம்நகரில் போய் கொடுத்துட்டு வந்துடலாங்க. ராம்நகரில் சித்தாபுதூர்னு நினைக்கிறேன். அங்கே கொடுத்துட்டோன்னா நம்ம 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிருங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போது 9:16 பக்கம் ஆயிடுச்சுங்க. ஆனால் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணால் ஆர்டரே வரல, இப்போ தான் வருது. பச்சைக்காரன் ஏய், இவனுக்கு ரெடி கொடுத்தா பரவாயில்லடா, தரமாட்டானுங்க. அவ்வளோதான் போடு, 3 ரூபா 4 ரூபா நம்ம தான். நம்மளுக்கு இங்கேயே லேட் பண்ணிட்டாங்க இவங்க. ஆமாம், இப்போது நம்ம இங்கே எடுத்துகிட்டு நம்ம போய் சீர்நாயக்க மலையத்தில் கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம மறுபடியும் ஆர்எஸ்புரம் வரணுங்க. இங்கேயே ஃபுட்டு லேட் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா கொஞ்சம் பார்த்து ஸ்பீடாக போகணும். இப்போ இந்த ஃபுட்டு ஆர்டரை நம்ம போய் அங்கே சீர்நாயக்க மலையத்தில் கொடுத்துட்டேங்க. மறுபடியும் நம்ம ஆர்எஸ்புரம் வரணும். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரூட் பேயில் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதை வாங்கிட்டு நம்ம போய் சித்தாபுதூரில் கொடுத்தோன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம ஃபஸ்ட் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 43 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி செகண்ட் ஆர்டரையும் பிக்கப் பண்ணியாச்சு. ஸ்விக்கியில் ஆர்எஸ்புரம் போயிட்டுருக்காங்க. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு. அங்கே போயிட்டோன்னா அதையும் வாங்கி நம்ம சித்தாபுதூரில் கொடுத்துட்லாங்க. நம்மளோட செகண்ட் ஆர்டரை வாங்குறதுக்காக வந்தாச்சுங்க. என்னென்னா 5 மினிட்ஸ் டிலே ஆயிடுச்சு. ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணாங்க, நீங்கள் ஆர்டரை பெற போகிறீர்கள் என்றால் எண் 1ஐ அமுக்கவும், வேண்டாம் என்றால் எண் 2ஐ அழுத்தவும் அப்படின்னாங்க. நான் 2ஐ அமுக்க மாட்டேன்னு சொல்லி கட் பண்ணுற பட்டன் அமுக்கிட்டேங்க.
அவங்ககிட்ட இப்போ மாப்பிள்ளை போயிருக்கான், போய் வாங்கிட்டு வாடான்னு இருக்கேன். வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓடிபி போட்டானா நம்ம அப்படியே கிளம்பிடலாம். திரும்ப கேட்குறாப்புல என்னன்னு லேட் ஆயிடுச்சாப்பா. ஆமாம் ஆமாங்க அங்கிள். இரு அப்படிடுறான். கழட்டாது பிக்கப் கம்ப்ளீட் கொடுத்தா? பிக்கப் கம்ப்ளீட் கொடுத்துரு. எஸ்ஸா? எஸ். அது கொடுத்துறாத, மேப் கொடுறா. அட பாவி, வா ஏறி 6 கிலோமீட்டர் காட்டுறான் பையன். இவனுக்கு 6 கிலோமீட்டர்லாம் கொடுக்க முடியாது, நான் கூப்பிட்டு போகிறவா ஷார்ட்கட்டில். அப்படிங்கிறாங்களா? என்ன பண்ணுறது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் இன்னொரு ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னீங்கன்னா செருப்பு கழட்டி அடிச்சிருப்பாரு அவர். சரி தம்பி, நான் ஸ்விக்கியில் கஸ்டமர் கேருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு இருப்பார். அவன் இப்போ 112 யாரும் ஒரு அக்கா கூப்பிட்டு 1:30 கிளம்பும் பக்கத்தில் இருக்கிற மறுபடியுமா? இப்போ கரெக்டாக டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10:30 கிட்ட ஆச்சுங்க. 10:35 ஆச்சு. இது வரைக்கும் நம்ம மொத்தமாகவே 2 ஆர்டர் தாங்க ஓட்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு அங்கே வேடப்பட்டி கிட்ட சீர்நாயக்கம்பாளையத்துக்கிட்ட போய் கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரமில் ஃபுட்டு வாங்கி நம்ம இங்கே என்னது எஸ்என்ஆர் ராமகிருஷ்ணா காலேஜ் கிட்ட போய் கொடுத்தோங்க. அதுதான் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தா எதுவுமே ஆர்டரே வரலைங்க. அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு ஏதாவது ஆர்டர் வருமானு வெயிட் பண்ணால் இன்ன வரைக்கும் எதுவுமே ஆர்டரே வரலைங்க. ஸோ நம்ம டோட்டலாக 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா, நம்ம ரேப்பிடோட 43 ரூபா ஓட்டியிருக்கோம், ஸ்விக்கியில் 53 ரூபா ஓட்டியிருக்கோங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இது எங்கேன்னா ஃப்ரூட் பேயில் வாங்கினோம். வாங்கிட்டு இதை நம்ம ஜிஎன் மில்ஸ் கிட்ட கொண்டு போகணுங்க. என் ரூம் அங்கே தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் ரூமெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம மொத்தமாக இதை கொடுத்தாலுமே 150 ரூபா 160 ரூபா பக்கம் தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். இல்லை ஏற்கனவே 106 ரூபா பக்கம் ஓட்டியிருப்போம். இப்போ இது ஒரு 100 ரூபா வந்துடுங்க, 206 ரூபா ஆயிரும். ஸோ பரவாயில்லன்ட்டு தான் அக்செப்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா 7 கிலோமீட்டர் வருது. 7 கிலோமீட்டருக்கு 73 ரூபா ஏதோ போட்டுருந்துச்சு. ரிட்டர்ன் வர்றதுக்கான அமௌண்ட்டுன்னு ஒரு 25 ரூபா கொடுத்துருந்தாங்க. ஸோ டோட்டலாக 200 ரூபா கிட்ட ஆயிருங்க இந்த ஆர்டர் நம்ம போயிட்டு வந்தோன்னா. ஆமாங்க, இதுதான் நம்மளோட 3rd ஆர்டர். இன்றைக்கி சுத்தமாக ஆர்டரே இல்லை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி பார்க் பக்கத்தில் இருக்கோங்க. ஆமாங்க, டைம் பார்த்தீங்கன்னா 12:45 பக்கம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு ஏர்னிங்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோவா நம்மளுக்கு ஆர்டர் வரல. வந்த 1-2 ஆர்டரும் நம்மளுக்கு கொஞ்சம் லாங்காக போட்டாங்களா. ஸோ ஸ்விக்கியில் நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நம்மளுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் மாதிரி போட்டுருவானுங்க. ஸோ அதனால் அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிட்டு தாங்க வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஏர்னிங்ஸ் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விடுங்க, பார்த்துக்கலாம் இன்னொரு நாள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஆர்எஸ்புரமில் பீஸா ஹட்டுக்கு வெளியே தாங்க நின்றுட்டுருக்கோம். ஆர்டர் எதுவும் வரலைங்க. சரி சும்மாவே தான் நின்றுட்டுருக்கோம், இங்கே ஏதாவது ஆர்டராவது போடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டோட்டலாக இப்போது நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 227 ரூபா தான் ஓட்டியிருக்கோங்க இன்றைக்கி. மொத்தம் நம்ம 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸ்விக்கியில். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 227 ரூபா போட்டிருக்காங்க. டைம் இப்போ எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1:20 பக்கம் ஆச்சுங்க, 1:30 கிட்ட ஆச்சு. ஸோ டோட்டலாக ஸ்விக்கியில் மட்டும் நம்ம 227 ரூபா தான் ஓட்டியிருக்கோம். ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 118 ரூபா ஓட்டியிருக்கோங்க இன்றைக்கி. ஸோ 2 சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 345 ரூபாய்க்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஆர்டர் இருந்துச்சுன்னா சரி அப்படியே வெயிட் பண்ணி ஓட்டிகிட்டு போயிடலான்ட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்கேன்னா எங்கள் இன்ஸ்டாமார்ட்டில் போட்டிருக்காங்க. இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கிட்டு ஆர்எஸ்புரமில் தான் கொடுக்கணும். டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 1.7 கிலோமீட்டர் தாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து வந்தது ஒரு 1.6 கிலோமீட்டர். ஸோ டோட்டலாக 3.2 கிலோமீட்டர் ஏதோ வந்ததுங்க. இதுக்கு நம்ம கொடுக்குற ஏர்னிங்ஸ்ன்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 46 ருபீஸ் சம்திங் ஏதோ போட்டுருந்துச்சுங்க. அண்ணன் பார்த்தியா கெத்தா வந்துட்டுருக்காரு. என்ன பூடா அப்படின்னா தலையில் வைக்கிற பூவா? தலையில் வைக்கிறதுனா தாளம்பூ சென்ட்லாம் அந்த ஜவ்வாது எல்லாம் இருக்குல்ல, ஆமாம் அந்த மாதிரி ஒரு
ஜவ்வாது கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன தாளம்பூ? ஆத்தராடா அது. அக்தர். அக்தர் அவன் இல்லடா. செண்டு மாதிரி ஒரு லிக்விட் இருக்குடா. அதான்டா அக்தரு. அது தாளம்பூ வரும். நம்மளுக்கு இப்போ இன்னொரு ஆர்டருமே போட்டாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிசிடிக்கு ஆப்போசிட்டில் நம்ம அவினாஷ் காலேஜ் போகிற ரோடு இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஹேங் அவுட்டுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. அங்கேருந்து நம்ம இதை செல்வபுரம் கொடுக்க போகணும். டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர்னா 6.2 கிலோமீட்டர் காட்டுது. இதுக்கு நம்மளுக்கு இவங்க கொடுக்குற ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 68 ரூபா படுதுங்க. ஓகேங்க, இதை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணிடுறேன். கிச்கா சொல்லு. கேட்டால் சொல்லு. ஃப்ரெண்டு போர் அடிக்குது, நான் போட கூட்டுவோம். அவ்வளோதான், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அண்ணா ஸ்விக்கிண்ணா, ஸ்விக்கிண்ணா போகலாமா? அவ்வளோதாங்க, நம்ம ஷெரீஃப் பாயில் ஃபுட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இப்போது இதை நம்ம எங்கே கொடுக்கணுன்னா, நம்ம இதை வந்து சாய்பாபா காலனி பக்கத்தில் கொடுக்கணுங்க. அப்படியே கொடுத்துட்டு இப்போது கிளம்பிடலான் இருக்கேன். டைம் இப்போ எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. நம்ம இந்த ஃபுட்டை கொடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 2:45 3 மணிக்கிட்ட ஆயிரும். ஸோ அப்போது நம்ம கிளம்பி ரூமுக்கு போனால் 3:15 3:30 ரூமுக்கு போயிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம இங்கே இடையர்பாளையத்துக்கிட்ட ஃபுட்டு கொடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ நம்ம இப்போ டோட்டலாக ஸ்விக்கியில் இன்றைக்கி மட்டும் எவ்வளோ கூட்டியிருக்கோன்னா 413 ரூபாய் கூட்டியிருக்கோங்க. ரேப்பிடோவில் எவ்வளோ கூட்டியிருக்கோன்னா 115 ரூபா சம்திங் இதை ஓட்டியிருக்கோங்க. ஸோ டோட்டலாக நம்ம இன்றைக்கி 526 ரூபா 530 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோங்க டோட்டலாக. பரவாயில்லைங்க, ஏன்னா நம்ம ரொம்ப நேரமாக எதுவுமே ஆர்டரே கிடைக்காம இருந்தோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போகிற வழியிலேயே ரூமுக்கு போகிற வழியிலே கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து பக்கம்தாங்க, இடையர்பாளையத்துலேருந்து நம்ம ரூம் பக்கம்தான். ஒரு 2 கிலோமீட்ரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். நான் வேறு உங்கள்கிட்ட பேசிகிட்டே அப்படியே வழி மறந்துட்டேன். ஓகேங்க, இப்போது நீங்கள் டே 15ஓட டோட்டல் ஏர்னிங்ஸ்ன்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்விக்கியில் 413 ருபீஸ், ரேப்பிடோட 115ங்க. ஸோ டோட்டலாக 530 சம்திங் ஆயிடுச்சுங்க. ஸோ டே 15ஓட டோட்டல் ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 530 ரூபாய்ங்க. பரவாயில்லைங்க, ஏன்னா ரொம்ப மோசம் இல்லை. நம்ம ஒரு 650 ரூபா 700 ரூபாய்க்கு ஓட்டினா தான் நம்ம ஆவரேஜாக கொண்டு போக முடியும். இருந்தாலும் பரவாயில்லைங்க, நாட் பேட். ஒரு மீடியமாக ஒரு கன்சிஸ்டன்சியாக இந்த எர்னிங்ஸை நம்ம எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தோன்னா நம்ம கண்டிப்பாக இந்த சேலஞ்ச் ஜெயிச்சிடலாங்க. என்னன்னாலும் விட்டுற மாட்டேனே இந்த சேலஞ்சை. ஆமாங்க, ஜெயிச்சே ஆகணும் கண்டிப்பாக. அதில் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன்னு எனக்குள்ள நம்பிக்கை இருக்குங்க. ஸோ நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரி சேலஞ்ச் ஒவ்வொன்றா புதுசாக யோசிச்சுட்டு உங்களுக்காக ஒவ்வொரு சேலஞ்சாக ஒவ்வொரு சேலஞ்சாக பண்ணிகிட்டே இருக்கலாங்க. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குற நீங்கள், உங்களுக்கு இந்த சேலஞ்ச் ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இது நீங்கள் முடிஞ்சால் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருந்ததுன்னா அந்த சேலஞ்சு நீங்கள் சொல்லுங்கள். அது நம்ம பண்ண முடியுமா என்னன்ட்டு பார்த்துடலாங்க. பைக் ரிலேட்டடாக இந்த மாதிரி ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேப்பிடோ இந்த மாதிரி ரிலேட்டடாக மட்டும் சொல்லுங்கள். மற்றபடி நீங்கள் அண்ணா போய் நீங்கள் பாறைக்கல்லையில் போய் தலையிடிச்சுக்கோங்க, கரெக்டாக வருதான்னு பாருங்கள் அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் கஷ்டம். பைக் ரிலேட்டடாக நீங்கள் எங்கேயாவது போகிறது, அங்கே போய் வீடியோ போடுங்க, இங்கே போய் எனக்கு இந்த பிளேஸை சுற்றி காட்டுங்கன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அதை நான் முடிஞ்ச வரைக்கும் நான் போகிறதுக்கு, நானும் என்ஜாய் பண்ணுறதுக்கு, நான் என்ஜாய் பண்ணுறதை நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு, அது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு பண்ணித்தரேங்க.
ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்ங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூர் அரசு தாங்க இருக்கோம். ஸோ டே 15ல நம்ம டோட்டலாக எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 526 ரூபாய்க்கு ஓட்டிட்டோங்க. ஆமாங்க, 526 ரூபா ஓட்டிட்டோம். நேற்று நம்ம 9 மணிலேருந்து நைட்டு 3 மணி வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்தோங்க. ஸோ நேற்று ரொம்ப கம்மி தான் ஆர்டரும் கம்மி, ஏர்னிங்ஸும் கம்மி தாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு 1 மணிக்கே கிளம்பலான்ல பார்த்தேங்க. அப்புறம் பார்த்தா ஒரு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டருக்கு அப்புறம் தான் ஒரு 200 250 ரூபா பக்கம் ஓட்டினேன். இல்லைன்னா 400 ரூபா கூட வந்திருக்க மாட்டேன் நேற்று. சரி ஓகேங்க, இப்போ நான் டே 1லேருந்து டே 15 வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 5836 ரூபா ஓட்டியிருக்கோங்க. ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு 15 நாளில் எவ்வளோ வேணும்னா நம்மளுக்கு வந்து 9143 ரூபா வேணுங்க. ஆமாங்க, 9143 அவ்வளோ வேணுங்க. ஓட்டிடலாங்க, ஓட்டி காட்டிடலாம், முடிச்சு காட்டிடலாம்.